அன்பு நண்பர்களே, வணக்கம். அறியப்படாத தமிழகம் பரமசிவம் தொகுத்த அற்புதமான ஒரு நூல். பொதுவா மனிதர்கள் பார்க்கும் பொழுதோ இல்ல வழி தவறி நடக்கும் பொழுதோ தவறு செய்யும் பொழுதோ கேட்கக்கூடிய கேள்வி, நீ உப்பு போட்டுதான் சாப்பிட்றியா? நீ செய்தது சரிதானா? உப்பு உப்பு போட்டு சாப்பிட்றிய, உனக்கு அறிவில்லை என்று கேட்கக்கூடிய சொல்ல நாம கேட்போம். இது எப்படி இந்த உணர்வுக்கும் உப்புக்கும் தொடர்பு வந்தது என்ற ஒரு சொல்லை நிறைய இடத்துல தேடி இருப்போம். ஆனா இந்த புத்தகத்துல அதற்கான விடை எனக்கு கிடைச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல சம்பளம்னு ஒரு வேர்டு சொல்றாரு. இந்த சம்பளம்ன்ற வேர்டு வந்து பொதுவா நம்ம யாரை பார்த்தாலும் என்ன சொல்லுவோம், சம்பளம் வாங்கிட்டீங்களா என்ற சொல் வந்து மிக முக்கியமான ஒரு சொல்லாக இருக்கு. இந்த சம்பளம் என்ற சொல்லுக்குள்ள இரண்டு சொற்கள் நிறைந்திருக்கு. ஒன்று சம்பா, இன்னொன்று அலம். சம்பா என்று சொன்னாலே அது இந்த விதை, நெல், இந்த தானியங்களை குறிக்கும். அலம் என்று சொல்லக்கூடியது உப்பளம். உப்பளத்திலிருந்து தான் உப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த உணவு, உப்பு, இந்த இரண்டும் இணைந்துதான் ஊதியமாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சம்பா அலம் என்று சேர்த்து சம்பளம் அப்படின்ற வார்த்தை வந்திருப்பதாக இதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றாரு. சேலரி என்கிற ஆங்கில சொற்களுக்கு பின்னாடி இட் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் சால்ட் என்று சொன்னாங்க. உப்பிலிருந்து தான், சால்ட்டிலிருந்து தான் சேலரி என்ற சொல் வந்திருக்க கூடும் என்றுமே வந்து அவரு நிறுவுறார். இது ஒரு சாம்பிள் தான். இதை தாண்டி நிறைய விஷயங்கள், ஒரு அளப்பரிய விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கு. ஒரு சின்ன புத்தகமாக இருந்தாலும் கூட நிறைய செய்திகள் இருக்கு. நான் ஒரு புத்தகம் தான் படிப்பேன், அதுவும் ஒரு இன்ஃபர்மேட்டிவா படிப்பேன் என்று சொல்பவர்களுக்கு பரமசிவம் தொகுத்த அறியப்படாத தமிழகம் என்பது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். நிச்சயமாக படிக்க வேண்டிய புத்தகம். வணக்கம் நண்பர்களே, வாசிப்போம்.